ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷலான நோன்பு கஞ்சி ரெசிபி தாங்க. இப்போ ரமலான் மாதம் வரப்போகுது இல்லையா, எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். வீட்டிலையே கஞ்சி எப்படி சுலபமாக செய்யறது நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் நோன்பு கஞ்சி ரெசிபி போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செய்யலாம், ஜீரக சம்பா அரிசியில் செய்யலாம், அப்புறம் பிரியாணி செய்யக்கூடிய பச்சரிசியில் கூட இதை செய்யலாம். இந்த 1 கப் அரிசியில் 6 பேர் வரைக்கும் இந்த கஞ்சி சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு வரும். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 துண்டு பட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூலேருந்து 2 இதழ் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இதையும் இது கூட வச்சிடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி புதினாவும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு இந்த கறி அதிகம் தான். நான் இருக்கிறதேன்னு சொல்றதுக்காக அப்படியே சேர்த்துக்கிறேன். கொத்து கறியாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா ஒரு ஜலடை வச்சு கழுவிக்கோங்க, இல்லை தண்ணியில் போயிடும். நான் வந்து நானே வீட்டிலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மட்டன் குழம்புக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து எலும்பில்லாத பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போது நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை இது போல் கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா பாசுமதி அரிசி வெந்துச்சுன்னா நீளமாக வரும். நமக்கு கஞ்சிக்கு நல்லா நொறுங்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது போல் கையை வச்சு நல்லா நசுக்கி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கஞ்சி தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. இது கூட நம்ம உருவி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம வந்து கறி சேர்க்க போகிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்கறி சேர்க்குறா இருந்தால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா பச்சை வாடை போட கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மல்லி புதினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை வந்து இது கூட சேர்த்துடலாம். கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா மட்டன் சேர்க்கலாம், பீஃப் சேர்க்கலாம். இது ரெண்டும் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். சிக்கன் சேர்த்தா நல்லா இருக்காது. இல்லைன்னா நம்ம காய்கறி சேர்த்து செய்யலாங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இப்படி உங்களுக்கு எந்த விதமான காய் கிடைக்குதோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கலாம். மட்டன் விரும்பாதவங்க காய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ கறியை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், இஞ்சி பூண்டு, இந்த மசாலா கூடவே இந்த கறி நல்லா சுருண்டு வரணும். அதனால் சும்மா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெய், இந்த மசாலாலேயே இந்த கறி வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் முழுசாகவே சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். அதே மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் காரம் வந்து நமக்கு வேணால் இந்த காரமே கரெக்டாக இருக்கும். கரம் மசாலாவில் இருக்கிற காரமும் பச்சை மிளகா காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 கப்பு வரைக்கும் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுங்க. உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வச்சா நல்லா குழையுமோ அந்தளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது குக்கரில் விசில் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம கஞ்சி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம வந்து அரிசியை மசிச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம். திரும்பவும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மசிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு கஞ்சி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு பார்த்துட்டு அப்படியே தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இந்த பாத்திரத்துலையுமே நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். நீங்கள் சுடுதண்ணியாக சேர்க்குறதா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க தான் போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கஞ்சிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும் பதம் வேணும்னு பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நோம்பு கஞ்சி செஞ்சுட்டு வடை இல்லாமலா நான் பருப்பு வடைக்குமே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க உருட்டி. இதையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி கொதிக்கிறதுக்குலாம் நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. நோம்பு கஞ்சிக்கு கண்டிப்பாக வாழைக்காய் பஜ்ஜி, பருப்பு வடை, மசால் வடை, சமோசா இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வடையும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ கஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மேலே புதினா தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். கஞ்சி வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓடு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் குடிக்கிற மாதிரி நீங்கள் பதமாக பார்த்து இறக்கிக்கோங்க. இப்போ வடை சுட்டு ரெடியாக இருக்குது. கஞ்சியுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் நோம்பு கஞ்சியை. நான் வந்து எப்போவுமே தினமுமே நோம்பு கஞ்சி குடிப்பேங்க. ரமலான் வந்துட்டாலே ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில நேரம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாட்டினா நான் வீட்டிலே கஞ்சி செஞ்சுருவேன். ஏன்னா எனக்கு தினமுமே நோம்பு கஞ்சி குடித்தா தான் நோம்பு வச்ச மாதிரியே இருக்கும். சுகர் இருக்கிறவங்க அரிசி கஞ்சி குடிக்க மாட்டிங்கன்னா உங்களுக்காக ஓட்ஸில் நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்ற ரெசிபி வீடியோமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் கஞ்சி நோம்பு கஞ்சி ரெசிபின்னு நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா இஃப்தார் ரெசிபி, சஹர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம், என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் செய்யலாம், சஹருக்கு என்ன குழம்பு செய்யலான்ற மாதிரிக்கு நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இஃப்தார் ரெசிபீஸில் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா ரெசிபியுமே இருக்குங்க. ஆனால் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து ஏதாவது ரெசிபி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெசிபி எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நோம்பு நேரம் ரொம்ப பயனாக இருக்கிற மாதிரி ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ரமலான் ஸ்பெஷலாக பள்ளிவாசலில் செய்கிற அதே மாதிரியே மட்டன் நோன்பு கஞ்சி வீட்டில் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye friends. Assalamu alaikum.